நிறைய பேத்துக்கு இருக்கிற டவுட் என்ன அப்படின்னா, லேப்டாப் வாங்கலாமா டெஸ்க்டாப் வாங்கலாமா அப்படின்றது தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பர்சன் இந்த மாதிரி டவுட்டில் இருக்கிறவங்க தப்பான டிசிஷன் தான் எடுப்பாங்க. என்னென்னா லேப்டாப் தான் வாங்குவாங்க. ஆனால் லேப்டாப்பில் இருக்கிற ஒரே ஒரு பெனிஃபிட் என்னென்னா போர்ட்டபிலிட்டி. நீங்கள் வெளியே எங்கேயாவது போகும்போது இந்த லேப்டாப்பை கையோடு எடுத்துகிட்டு போய்க்கலாம். பட் டெஸ்க்டாப்பு அது முடியாது. ஆனால் இது ஒன்றை தவிர மற்ற எல்லாமே டெஸ்க்டாப்பில் பெனிஃபிட் தாங்க. ஏன்னா டெஸ்க்டாப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் மெயின்டெனன்ஸுன்றது ரொம்ப காஸ்ட்டு கம்மி தான். அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸு லேப்டாப் கட்டிலும் டெவலப்பாக தான் இருக்கும். ஸோ அதில் எந்த வித மோசமும் இருக்காது. ஸோ நீங்கள் லேப்டாப்பை விட டெஸ்க்டாப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது அப்கிரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக சிப்பு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், போர்டெலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். ஸோ லேப்டாப்பு நீங்கள் 5 இயர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெஸ்க்டாப்பு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 10 இயர்ஸ் 8 இயர்ஸ் வரைக்கும் அட்லீஸ்ட் வரும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு லேப்டாப்போ இல்லை டெஸ்க்டாப்போ வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக டெஸ்க்டாப்பை சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வெளியே அதிகமாக இதை எடுத்துகிட்டு போவீங்க, அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் லேப்டாப் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது என்னோட சஜஷன் தான். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்துச்சு, இல்லை டெஸ்க்டாப்போட லேப்டாப் தான் பெஸ்ட்டு அப்படின்னாலுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.